மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயத்தை அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய இருப்பு நிதியை தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களை பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னன்னா 40க்கு 40 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக அரசு பெற்றுவிட்டது. அந்த பெயரை கெடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இருக்கக்கூடிய அல்லக்கைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடைபெற்ற இளம் பெண்களை வன்புணர்வு செய்து மிகப்பெரிய ஒரு சதியை செய்தார்கள். அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆட்சியை டிஸ்மிஸ் செய்த எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்தார். அதே போன்றுதான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அப்பாவி மக்கள் ஜனநாயக நதியிலே போராடிய மக்களை சுட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது ஊடகத்துறையெல்லாம் கேட்டபோது இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இப்போதுதான் செய்தி பார்த்தேன் டிவியில, அப்படி செய்தி வந்திருக்குதான்னு கேட்கிறார். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் காவல்துறை அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அந்த கேள்வி கேட்கிறார். எவ்வளவு பெரிய முட்டாள்தலையான எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு நீங்க பாத்துக்கங்க. இந்த கள்ளக்குடி விஷயத்துல காவல்துறைக்கு தெரியாம ஒருத்தர் கள்ளச்சாரையை காய்ச்சறானா இது எப்படியாப்பட்ட நீதி என்பது நீங்க பாத்துக்கங்க. ஒரு காவல்துறைக்கு தெரியும். அந்த தொகுதியில அதிமுகவுடைய எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. பிஜேபியோட ஆளு தான் அங்க கள்ள சாராயம் காய்ச்சினான்ற தகவல்கள்லாம் பேசுறாங்க. தகவல் வருது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த அரசை விமர்சிக்க வேண்டும். 40க்கு 40 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில். ஏன் என்று சொன்னால் தமிழக மக்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை விரும்புகிறாங்க. இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மாணவர்களாகட்டும், முதியோர்களாகட்டும், பெண்களாகட்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தொழில் வளர்ச்சியிலும் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை விமர்சிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக ஆட்களை வைத்துக் கொண்டு விமர்சனம் செய்வது, சட்டசபையிலே கூச்சல் போடுவது, வெளிநடப்பு செய்வது, இது போன்று செய்து வருகிறார். அதிமுக ஒருபோதும் இன்றைக்கு ஆட்சி அமைக்காது இனிமேல். ஏன்னா அவங்க அதிமுக பிஜேபியோட சேர்த்து அந்த கட்சியை அழிச்சிட்டாங்க. 10 குரூப் ஆயிடுச்சு அதிமுக. அதிமுக தமிழக மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இப்போ அதிமுகவை இனிமேல் வரக்கூடாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு அதிமுக அரசு. குஜராத்திலே மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிச்சாங்க. அந்த செய்தி வெளியே வரல. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை அமதிக்க குற்றஞ்சாட்ட வர வேண்டும். இந்த அரசை விமர்சனை பண்ண வேண்டும். இதுதான் உங்களுடைய நோக்கம். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிச்சு இன்றைக்கு மத்திய அரசு பிஜேபிக்கு கடிவாளம் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பழைய மாதிரி இன்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக, ஏழை விவசாயிகளுக்கு எதிராக கொடிய சட்டம் எல்லாம் 10 வருஷமா போட்டாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தில் போராடணும். இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சு இன்றைக்கு கேள்விக்கு மேல கேள்வி எதிர்க்கட்சி ராகுல் காந்தி இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கண்ணை பிதுங்கி நிக்கிறாங்க பாராளுமன்றத்தில். பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை தொட்டு குமராரு.
10 வருஷமா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை பார்க்க கூட இல்லை அவர்கள் நரேந்திர மோடி. இன்றைக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு ஆட்சி இருக்குமோ இருக்காதோ, மக்கள் இன்னைக்கு 6 மாசம் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கும் கலைஞ்சு போயிருன்ற மாதிரி இன்றைக்கு பேச்சுக்கள் அடிபடுகிறது. இன்றைக்கு 40க்கு 40 தமிழகத்தில் ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வேலை செய்வது கிடையாது. யாரோ இடத்தில் பணத்தை பெற்றுக் கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று மக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அரசுக்கு அவமதிப்பை செய்யக்கூடிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய இருப்பு நிதியில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இடைத்தேர்தலிலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய லட்சக்கணக்கான வாக்கு வீசத்திலே இன்னைக்கு வெற்றி பெறுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சி முழுமையாக ஆதரவு கொடுத்து இன்றைக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில்